அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நாச்சா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்ன கையில் பூ வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, செம்பருத்தி பூ தான். நம்ம நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே சரிங்க, அதிகமாக பிள்ளைங்களோட கத்தி கத்தி நம்ம டென்ஷன் ஆகுறதோ, காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு கத்தை தான் செய்வோம். எல்லாருமே குழந்தைங்களோட சரி, ஏதாவது டென்ஷனாக கத்துவோம். அதனால் அதிகமாக டென்ஷன்லாம் ஆகாதீங்க, யாராக இருந்தாலும் சரி. நம்ம பிள்ளைங்க என்ன செஞ்சாலும் சில நேரத்தில் கோவப்படுங்க, சில நேரத்தில் அப்படியே கண்டுக்காமல் விட்டுடுங்க. ஏன்னா எனக்கே அதிகமாக கோவம் வரும், நானே டென்ஷன் ஆவேன் தான். சரி பார்த்தேன், நம்ம கத்தி கத்தி நம்மளோட உடம்பு தாங்க வீணாக போகுது. அதனால் இப்போ என்ன செஞ்சுட்டேன், நான் அமைதியாக போயிட்டேன். அது நீங்களும் சரி, ஹஸ்பண்டு தொல்லை கொடுத்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, எதையுமே கண்டுக்காதீங்க, அமைதியாகவே இருங்க. என்ன கோவம் வரத்தான் செய்யும், அதனால் எதையும் கண்டுக்காதீங்க, கண்டு காணாமல் இருந்துருங்க. அப்போ தான் நம்ம உடம்பு நல்லாயிருக்கும். ஏன்னா பிள்ளைங்க ஹஸ்பண்டெல்லாம் நல்ல விதமாக இருப்பாங்க கடைசி வரைக்கும். ஆனால் பாதிக்கப்படுறது நம்மளும் தான். அந்த காலத்தில் எல்லாம் கத்துனாங்க, கோவப்பட்டாங்க, ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ எது ஒரு சும்மா ஒரு கோவப்பட்டாவே சரி, யாரும் சுகர் வந்துடுது, ப்ரெஷர் வந்துடுது, ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாமே வந்துடுது. ஆனால் பாதிக்கப்படுறது எல்லாமே முக்கால்வாசி பெண்களாக தான் இருக்காங்க. அதனால் எது நடந்தாலும் சரி, நீங்கள் பொறுமையாக இருங்க. பிள்ளைங்களுக்கு நல்லது எடுத்து சொல்லி திருத்த பாருங்கள். டென்ஷனாக கோவப்படாதீங்க. ஹஸ்பண்டே தொல்லை கொடுத்தாலும் சரி, எதாக இருந்தாலும் அமைதியாக இருங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸு. நான் அவ்வளோ கோவப்படுவேன் முன்னாடியெல்லாம். இப்போ எவ்வளோ பொறுமையாக போயிட்டேன். பிள்ளைங்க டென்ஷன் ஏதாவது நான் எங்கள் பிள்ளைங்க தொல்லை கொடுக்க மாட்டாங்க. அது சின்ன பிள்ளை, ஏதாவது செய்யாதாண்டா அது செய்வா, அதுக்கு தான் எனக்கு கோவம் வரும். இப்போ அதுவும் கிடையாது, பார்த்துக்கிட்டேன். நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையுமே பாதுகாக்க கற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் அல்லா நம்மளை காப்பாற்றுவான். கத்தி கத்தி இதயமெல்லாம் வீக்காக போயிடும் எல்லாரையுமே. அதனால் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது தப்பாக சரியான எனக்கு தெரில. இப்போ இது கையில் என்ன வச்சுருக்கேன், செம்பருத்தி பூ வச்சுருக்கேன். இப்போ சீசன் நிறையா இருக்குது. இந்த மாதிரி செம்பருத்தி பூ உங்கள் வீட்டில் இருந்தால் ஒரு நாளைக்கு 10 பூ எடுத்து, அது ஜூஸாக இருந்தாலும் சரி, கொதிக்க வச்சு கொடுத்தாலும் சரி, சும்மா பச்சையாக சாப்பிட்டாலும் நல்லது. உடம்பு இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் சாப்பிடுங்க, எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. இதெல்லாம் கடவுள் கொடுத்தது, இயற்கையாக கொடுத்தது நம்மளுக்கு. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதை பாருங்கள், அந்த இதில் கூட செம்பு சத்து இருக்குது. நான் அதனால தான் இதை ஒரு வீடியோவை போடலான்னு போடுறேன். தப்பாக நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் ஒன்றும் நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாம். நான் செம்பருத்தி பூ எல்லா மூலிகையும் போட்டு தலைக்கு எண்ணெயும் காய்ச்சி வச்சுருக்கேன். செக்கு தேங்காய் எண்ணெயை வாங்கி இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். நான் ரொம்ப சூப்பராக இருக்கும், திக்காக பார்த்தீங்களா, டார்க்கு பச்சையாக இருக்கும். இதில் நல்ல முடி வளரும். நீங்களும் பூ கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள்.